இந்த எம்டி சால்னா வந்து பரோட்டாவோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ரோட்டு கடை சால்னா மாதிரியே இருக்கும். செஞ்சு பாருங்கள். அதுக்கு முதல்ல வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், ஒரு கை முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், 2 பட்டை, 4 லவங்கம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நறுக்குன பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கணும். கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வணக்கிக்கணும். இப்போ இதில் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 4 கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே புதினா, கொத்தமல்லி சேர்த்து வணக்கிக்கலாம். இப்போ இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியில் இப்போ இந்த மசாலாலாம் சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சிருச்சு. இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு, கசகசாவை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் இப்போ 1 ஸ்பூன் கடலை மாவை நம்ம தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துக்குவோம். இப்போ கொஞ்சம் கெட்டியாகவும் இதில் இன்னமும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சால்னா வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் கடைசியாக 1.5 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்குவோம். இப்போ கடைசியாக இதை ஒரு 20 நிமிஷம் வந்து சிம்மிலேயே வைக்கணும். அப்போ எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அப்போ தான் கரெக்டான சால்னா ரெடி ஆகும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம குருமா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து நல்ல வாசனையாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த எம்டி சால்னா வந்து இடியாப்பம், பரோட்டா, கல் தோசை, சப்பாத்தி, இது எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி பரோட்டா செய்யல, சப்பாத்தி தான் செஞ்சோம். இதோடவும் இது நல்ல ருசியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.